வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் நிறையாவே விஷயங்கள்லாம் நடந்து போயிடுச்சு ஃபேமிலியில். என்ன பண்ணுறதுனே தெரியல. தம்பியோட மேரேஜு கூட கொஞ்சம் போஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே மஷூரா பண்ணி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்ஷால்லா அதே டேட்லேயே தம்பிக்கு மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மேரேஜ் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா அல்லாஹ் தான் அதுக்கு துணை இருக்கணும். மேரேஜ்க்காக பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கே போயிருந்தோன்னா கும்பகோணம் மொழினாக்கு தான் போயிருந்தோம். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சிங்கப்பூர் சாரீஸ்லாம் எல்லாமே துபாயில் இருக்க மாதிரியே அப்படியே இருந்துச்சு. நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் காட்டியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாரீஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருந்துச்சு, நல்ல கலர்லேயும் இருந்துச்சு, நல்ல கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. கம்பிலாம் நிறையா புது புது டிசைனில் இருந்துச்சு. சாரீஸில் நல்ல கோல்டன் கலராகவும் இருந்துச்சு. இந்த சாரீஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒன்று எடுத்துக்கிட்டோம். சாரீஸ்லாம் வாங்கி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் கலர்ஸில் நிறைய பவுல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனாக்கா, நாள் விடும்போது ஜீனி போடுறதுக்கு, நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணத்தன்னைக்கு நிக்காகப்போ பால் மூலம் கொடுக்கறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் வரும் மோஸ்ட்லி. இப்போ எல்லாமே கும்பகோணம் மொழினாலே கிடைக்கிது நமக்கு. இந்த மாதிரி கப் அண்ட் சாசர்ஸும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் இதெல்லாம் வந்து 1000 ரேஞ்சுக்கும் மேலே தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு, அங்கேருந்து வந்த மாதிரியே. ஆனால் இவங்க எல்லா பீசஸுமே இம்போர்ட்டட்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் செட்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு வந்து சின்னதாக ஹேண்ட்பேக்கில் வைக்கிற மாதிரி இருந்தால் போதும், ஏன்னா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக, வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வாங்குச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கை கழுவுற ஏனம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து 1700 சொன்னாங்க. ஆனால் 1000 ரேஞ்சிலே கிடைக்கிது நிசாவிலலாம். ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு வாங்குங்க எங்கே வாங்கினாலும். ஊது ஸ்டாண்ட்லாம் இங்கே ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஞாபகம் வந்தாங்க எனக்கு. இது ஊது ஸ்டாண்ட் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டாங்க. இங்கே எங்கே கிடைக்கணும்னு கேட்டிருந்தாங்க. நம்ம கும்பகோணம் மொழினாலே கிடைக்கிது. எல்லா டிசைன்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணேன். இங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து மயிலாடுதுறையில் உள்ள நிசா புர்கா ஷாப்பிங் தான் போயிருந்தோம். அங்கே நிறையா சாரீஸ்லாம் பார்த்தோம், நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே புது டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே டபுள் கலர் ட்ரிபிள் கலராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கேயும் நாங்கள் கொஞ்சம் சாரீஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டோன் சாரீஸ்லாம் நாங்கள் வச்சு இல்லை, மொழினாவில் தான் இருந்துச்சு. இந்த 2 கடையும் கம்பேர் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணேன். 2 இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே கொஞ்சம் அதிகமாக சாரீஸ் எடுக்கிறதுனால 2 கடையிலையுமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நமக்கு டிசைன்ஸ் தானே முக்கியம். அதனால் புர்கா ஒன்று எடுத்தோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே தான் வாங்கினோம், ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம், எதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸும் ஜாரும் இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கோல்டன் கலரில். நல்ல ரேட்லேயும் கொடுத்துருந்தாங்க. 1200 சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ ரூமுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பொண்ணு ரூமுக்காக.
நெக்ஸ்ட்டு அங்கேருந்து சீமாட்டி அப்படிங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம். மயிலாடுதுறையில் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ஒர்க் சாரீலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 2 பீஸ் எடுத்துக்கோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இந்த சாரீ வந்து புதுசாக வச்சுருந்தாங்க, ரிப்பனாக கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் தையல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, மாட்டி இழுக்கிற மாதிரி. அதனால் அதை நாங்கள் எடுக்கலை. இந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்துக்கிட்டோம். எல்லா வேலையும் முடித்தோடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. வர வழியிலேயே சாப்பிட்டுட்டும் வந்துட்டோம் நாங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வரும். பார்க்குறதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.